நான் மதுனிதா. நான் சென்னையிலேருந்து இந்த டீமோட ஜாயின் பண்ணியிருக்கேன் காமாக்கியா சக்தி பீடம் தரிசனத்துக்கு. முதல் நாள் 3 நாள் டூர் இது. முதல் நாள் வந்து தசமகா வித்யாவும் காமாக்கியா தேவி தரிசனம் பண்ணோம். அடுத்த நாள் வந்து ஜெயந்தி சக்தி பீடம் பண்ணோம். அடுத்த நாள் உக்ரதாரா அப்புறம் உமானந்தர் தரிசனம் பண்ணோம். எல்லா தரிசனமுமே ரொம்ப நல்லா நடந்தது. நிறைய கூட்டம் இருந்தாலும் நிம்மதியாக எங்களால் ஒவ்வொரு புராணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தரிசனம் பண்ணும்போது அதோட மகிமை வந்து இன்னும் நல்லா இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு விக்கிரகம் இதெல்லாம் இல்லாததுனால நம்ம தனியாக போனோம் அப்படின்னா இதோட மகத்துவமே தெரியாமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு குருவோடு சேர்ந்து போகும்போது இந்த கோயில் எதுக்காக வந்திருக்கோம் அப்படிங்கிறது முக்கியமாக தெரியுது. நிறைய கதைகள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது இப்போ மனசில் நிற்குதோ இல்லையோ இதெல்லாம் கேட்குறதுக்கே ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் யோசிக்கிறேன். இதை அப்படியே திருப்பி திருப்பி நம்ம பண்ணும்போது ஒரு தடவை இல்லாமல் திருப்பி திருப்பி இதை நம்ம அனுபவிக்கும் போது நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். இந்த 3 நாள் இந்த சக்திபீட் யாத்ரா வந்து எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ராஜி அம்மாவோடையும் ஐயாவோடையும் வந்தது எங்களுக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் காமாக்கியா பார்க்கணும், அதுக்காகவே நாங்கள் ஒரு 10 இயர்ஸ் ட்ரீமாக இருந்தது. அதை வந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பூரிப்பாகவும் மனசு நிறைவாகவும் இருந்தது எங்களுக்கு. அதை பார்த்துட்டு இப்போ இன்னொரு சக்திபீடம் ஜெயந்தி சக்தி பீடமும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து உமானந்தாவும் உக்ரதாராவையும் பார்த்தோம். ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அம்மா கூட அம்மா வந்து நியர்லி 70 இல்லையா? ஆமாம், 70. பட் அவங்களும் இது எப்படி என்ஜாய் பண்ணாங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் டச்சிங்காக இருந்ததுன்னா அதையும் சொல்லுங்கள். அதாவது என்னென்னா இங்கே நிஜமாவே இந்த இப்போ 25 மெம்பர்ஸும் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆனோம். இங்கே என்னென்னா எங்கள் அம்மா வந்து நான் எப்படி அவங்கள கூட்டிகிட்டு வருவேன்றது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் எங்கள் அம்மாவும் பார்க்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன். அது இந்த எல்லோரும் ஒருத்தரும் என்னை விட அவங்கள கேர் பண்ணிக்கிட்டது அது வந்து ரொம்ப எமோஷ்னல். எனக்கு வந்து அவங்கள எல்லாருமே பத்திரமா அவங்கள பார்த்துட்டு இங்கே வந்து இட்டு வந்த வரைக்கும் எனக்கு அது வந்து ஒரு பிளெஸ்ஸிங் தான். அதுவும் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான். இவ்வளோ ஒரு ரிலேஷன்ஸ் எனக்கு இப்போ கிடச்சது வந்து. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நீலாவதி. நான் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். காஞ்சிபுரத்துலேருந்து இந்த காமாக்கியா யாத்திரையில் வந்து கலந்துக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இந்த பயணத்தில் வந்து அம்பாள் வந்து என்ன மாதிரி ரூபத்தில் இருக்காங்க, அவங்களுடைய ஸ்பெஷல் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் காமாக்கியாவும் தசமகா வித்யாவும் தரிசனத்தை பார்த்தோம். ஒரே நாளில் வந்து இது பார்க்குறது வந்து சாத்தியமில்லாத விஷயம்னு சொல்லிட்டு ஐயாவும் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. எல்லாராலையும் வந்து இது பார்க்க முடியாது, ஒரு நாளில் தான் பார்க்க முடியும். இது வந்து நம்மளுக்கூட அம்பாளுடைய அனுகிரகத்தினால தான் நம்மளால் இந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது சொன்னார். அந்த அனுகிரகத்தை எங்களுக்கு வழங்கின ஐயாவுக்கும் ராஜலக்ஷ்மி மேடமுக்கும் நன்றி சொல்கிறேன். ரெண்டாவது நாள் வந்து ஜெயந்தி சக்தி பீடம் அம்பாளுடைய தொடை விழுந்த பகுதியாக கருதப்படுற சக்தி பீடத்துக்கு நாங்கள் போனோம். அது போகும்போது என்னென்னா சக்தி பீடத்தில் வந்து அந்த அம்பாளை வந்து நாங்கள் போன 25 பேரும் நாங்கள் உணர்ந்தோம். முதல் நாளை விட நாங்கள் வந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைய பாராயணம் எங்கே பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே அன்றைக்கி வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்க. அதுவும் இல்லாத அந்த பயணம் வந்து ஒரு 10 மணி நேரம் பயணமாக இருந்தது. அந்த 10 மணி நேரம் பயணம் வந்து எங்களுக்கு வந்து எந்த களைப்பும் இல்லாமல் நாங்கள் ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக போனோம். அதோடு அந்த பகுதிக்கு நாங்கள் போகும்போது இயற்கையோடு நாங்கள் போனோம். இதுக்கு முன்னாடிலாம் நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்குலாம் நான் போனதே கிடையாது. அதுக்கப்புறம் இதுதான் என்னுடைய முதல் ஃப்ளைட்டோடைய அனுபவம். குடும்பத்திலேருந்து தனியாக வந்து ஒரு யாத்திரையில் கலந்துக்கின்னு எந்த ஒரு பிரச்சனையும் எதுவுமே இல்லாத முடித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 3வது நாள் பயணமும் ரொம்ப அருமையாக இருந்தது. 3வது நாள் பயணம் வந்து ஜெயந்தி பீடம். 3வது நாள் பயணம் வந்து பிரம்மபுத்திரா நதியில் வந்து நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி எல்லாருமே அந்த ஒரு படகுல போனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பயணத்தை தண்ணியிலலாம் மேற்கொண்டதே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே இருந்த இறைவனுடைய பேர் வந்து உமானந்தர். நாங்கள் வந்து எல்லாருமே அந்த மலை மேலே ஏறி உமானந்தரை எந்த ஒரு கஷ்டமும் எங்களுக்கு இல்லவே இல்லை.
நாங்கள் வீட்டில் முதல்லலாம் கிளம்பும் போது எப்படி ஏறி இறங்க போகிறோம் அப்படிலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லாருமே அப்படி தான் நினச்சிருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நிஜமால நான் ஃபஸ்ட்டு ஏறி போனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் நினச்சேன் என்னால் ஏறவே முடியாது, நம்ம ஏதாவது இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருவோம், ஏற முடியாதுன்னு சொல்லி நான் வரலனாலும் இந்த டீமில் இருக்கவங்களுக்கும் கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லி, ஆனால் அவர்கிட்ட வேண்டின மாதிரி நான் முதல்ல ஏறி நின்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் வணக்கம். காமாக்கியாவுக்கு ராஜலட்சுமி அம்மாவும் ஐயாவும் கூட்டிகிட்டு போனதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் போய் அந்த இடத்துல ஒன்றே பாராயணம் பண்ணி அவங்க சொல்ல அந்த வைப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு நான் நல்லாவே உணர்ந்தேன். நாங்கள் தங்கியிருந்த ரூமில் கூட அந்த வைப்ரேஷன் எனக்கு நல்லா கிடச்சிச்சு. எல்லா பக்கமுமே அந்த வைப்ரேஷனை நான் உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி இன்னொரு பாக்கியம் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. நான் என் அம்மாவை தேடி வந்தேன், என் அம்மா என்னையை தேடிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், இவங்க 2 பேர்த்து குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். வணக்கம், என்னோடய பேர் ரம்யா. நான் சென்னையிலேருந்து வரேன். காமாக்கியா பயணம் வந்து அம்மாவோடையும் சாரோடையும் கிடச்சது ஃபஸ்ட்டு ஒரு மிகப்பெரிய பிராப்தம். 25 பேர் வந்தோம். ஆனால் 25 பேருக்குள்ளேயுமே ஒரு சக்தி இருக்குது அப்படின்றத இந்த ட்ரிப்பில் அம்மாவும் சரி சாரும் சரி ரொம்ப உணர வச்சுட்டாங்க. நம்ம கோயிலில் போய் சாமியை தேடுறோம், அங்கே தேடுறோம், இங்கே தேடுறோன்றது இல்லாமல் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே தேடுறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அந்த சக்தி ரூபத்தை பார்க்குறது. 25 பேருமே ஏதோ ஒரு விதத்தில் அம்பாளோட கனெக்டடாக இருக்கிற மாதிரி தான் இந்த ட்ரிப் அமைஞ்சுது. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். காமாக்கியா கோவில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் இப்போ இருக்குது. எந்த ஊர்லேருந்து ஃப்ளைட்டு பிடிச்சாலும் கவுஹாத்தி வந்து காமாக்கியா போயிடலாம். ஆனால் காமாக்கியாவை சுற்றி இருக்கிற தசமகா வித்யாவை வந்து எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, எவ்வளோ பேர் அதை உணர்றாங்க, ஒரு கதையும் குரு மூலியமாக கேட்டு பார்த்து காமாக்கியாவோட கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே மாதங்கி கமலா இருக்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஸோ இது எல்லாமே ப்ராசஸாக பார்த்து நமக்கு சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு போய் ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து அவர் எல்லாம் பண்ணதுக்கு சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அம்மாவுமே ரொம்ப அழகாக ஒரு குரூப்பை சேர்த்து அவங்க அதை எப்படி சேர்ந்துருக்குன்னா எந்த விதத்துலேயுமே ஒரு பேலன்ஸ் குறையாமல் எல்லாருக்குமே அந்த உணர்வு ஈக்குவலாக கிடைக்கிற மாதிரி. ஜெயந்தி சக்தி பீட்டம் அவ்வளோ ஒரு அமைதியான இடம், இயற்கை அவ்வளோ ஒரு வளம், எழில் கொஞ்சிற இடம். அங்கே போனாலே எல்லாருக்கும் ஒரு கிடைக்கிற வைப்ரேஷனே ரொம்ப ரொம்ப வேற லெவல். ஸோ இது எல்லாம் செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அம்மா உங்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா. வாராகிக்கு நன்றி, ஏன்னா அவங்க மூலியமாக தான் எல்லாருக்கும் தெரிய வந்தது இப்படி ஒரு இது நடக்கிறதே. ஸோ ஃபஸ்ட்டு ராஜா வாராகிக்கு தேங்க்ஸ். வணக்கம். இந்த யாத்திரையை பற்றி அனுபவங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வார்த்தையே தேட வேண்டியதாக இருக்குது. ராகவன்ஜிக்கு தான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அம்பாளை பற்றி ஆசையாக பேச தெரியுமே தவிர அம்பாளோட ரூபங்கள் என்ன, அதோட தாத்பரியம் என்ன, ஒரு இடத்துலையும் அவளோட சக்தி எப்படி பிரவாகிச்சுன்னு இருக்கு, எப்படி உருவாச்சு, இது எதுவுமே நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. இந்த தசமகா வித்யை பேர் தான் தெரியுமே தவிர ஒவ்வொன்றோட ஒரு தசமகா வித்தியும் தசமகா வித்தியோட பேர் மட்டும்தான் தெரியுமே தவிர அதோட இங்கெங்கே விழுந்திருக்கு அப்படிங்கிறத புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் அந்தந்த இடத்துல எந்தெந்த ரிஷிகளாலேயும் முனிவர்களாலேயும் தேவர்களாலேயும் அது வணங்கப்பட்டது, வெளிக்கொணர்ந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கும்போது ராகவன்ஜிக்கிட்டேருந்து ரொம்ப அந்த அனுபவமே சொல்லவே முடியாது. அது அப்படியே யாரோ படம் எடுத்து ஓட்டுற மாதிரி இருந்தது இந்த அனுபவம் எங்களுக்கு. ஸோ இந்த ட்ரிப் நிஜமாகவே ஒரு அம்பாளை பார்த்து அவளோட சக்தியை கிரகிச்சிக்கிறத விட இவர் சொன்ன கதைகளால் அம்பாளோட அனுகிரகம் இன்னும் மனசில் நன்னா பதிஞ்சுது இந்த ட்ரிப்பில். இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எங்கள் ராஜிமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிஜமாக சொல்ல முடியாத ஒரு அனுபவம் இந்த 3 நாள் எங்களுக்கு. முக்கியமாக ஜெயந்தி சக்தி பீடமில் நாங்கள் அது அந்த உணர்வை சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஆள் நடமாட்டம் நிறைய இல்லை, போன்னு யாரும் தள்ளலை. அதனால் நல்லா உட்காந்து எல்லா ஸ்லோகமும் சொல்லி அம்பாளே சந்தோஷப்பட்டு வந்தா மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது. நிஜமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் ராஜிமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்ஸ். சுருமுகி பாடின அந்த ஜனனி பாட்டில் எல்லாருமே அப்படியே கரைஞ்சி
வழிஞ்சி அம்பாள் காலில் போய் கலந்துட்டோம். அது முக்கியமாக சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் உர்மிகி.